எனதருமை பிரியமுள்ள குமாரத்தியே, சபையின் ஊற்றுக்கு உன்னை இட்டுச் செல்கிறேன், வா. இதோ இவர்கள் சபையின் மூலக்கல் மற்றும் அஸ்திவார தூண்கள். இவர்களிலிருந்துதான் சபையின் பாரம்பரியம் ஊற்றெடுக்கிறது. நமது சபை 180 ஆண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க சபை, நம் சபை. இதை தோற்றுவிக்க நான் பட்டப்பாடு, அப்பப்பா! ஆனால் இறைவனின் அருட்கரம் என்னை எப்பொழுதும் வழிநடத்தியது, கடினமான சூழல்களில் தாங்கி பிடித்தது. என் பிரியமுள்ள குமாரத்தியே, பெண்களுக்கு கல்வி புகட்டி அதன் வழி ஒழுக்கம் நிறைந்த குடும்பங்களை, பண்பாடு நிறைந்த சமூகத்தை, பக்தி நிறைந்த குடும்பங்களில் இருந்து திரு அவையை தொடர்ந்து இளம் குருக்களை உருவாக்க தீர்மானித்த ஆயர் பேரவையில் நானும் ஒருவன்தான். முற்போக்குக்கான சிந்தனை மற்றும் சமூக சீரமைவுக்கு எனக்கிருந்த ஆர்வத்தை கண்டுதான் நமது சபையை நிறுவும் பெரும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தார்கள். இதெல்லாம் ஏட்டளவிலே நீர் அறிந்த ஒன்றுதான். இப்பொழுது உன் தகப்பானாகிய நானே அதனை எடுத்து எம்புகிறேன். இதை சொல்வது நீ பாரம்பரியமிக்க இச்சபையில் வாழ்வதில் பெருமைப்படுவதற்காகவும் இறைவனின் மகிமைக்காக என்று நீ கொடுத்த வார்ப்பாட்டை பிரமாணிக்கமாய் வாழவும் தான். பிரியமுள்ள குமாரத்திகையே, இதோ மரியன்னையின் இதயத்தில் உங்களை பெற்றெடுத்தேன். அவளது இதய துடிப்பு உங்கள் துறவற வாழ்வின் துடுப்பாக அமையற்றும். பெண்களின் புனிதத்துவத்தில் சகோதரிகளின் புனித்துவம் என்னும் தனிவரத்திற்கேற்ப உங்களின் உள்ளம் இறைவனின் ஆலயமாக திகழற்றும். இந்த டிஜிட்டல் உலகில் வாழ்க்கை பெரும் சுமையாகவும் சவாலாகவும் பெண்களுக்கு இருக்கிறது என்று நீ கொடுத்த வார்ப்பாட்டை பிரமாணிக்கமாய் வாழவும் தான். பெண்களின் புனிதத்துவத்தில் சகோதரிகளின் புனித்துவம் என்னும் தனிவரத்திற்கேற்ப உங்களின் உள்ளம் இறைவனின் ஆலயமாக திகழற்றும். ஆகவே பெண்களை அனைத்து வித அடிமைப்படுத்துதல் இருந்தும் விடுவித்து தூய வாழ்வு வாழ கற்றுக் கொடுங்கள். நல்ல மகளாக, மாமியாராக மற்றும் பாட்டியாக குடும்பத்தை நடத்த கற்றுக் கொடுங்கள். எல்லாரும் செயற்கை நுண்ணறிவை நம்பியிருக்கும் இவ்வுலகில் அன்போடும் அறிவோடும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் வாழப்பாடம் சொல்லித்தாருங்கள். அன்பும் பலியும் என்ற விருது வாக்கை எப்போதும் வாழ்வில் ஏந்தி செல்லும் எனது பிரியமுள்ள குமாரத்திகளாக திகழுங்கள்.